ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள் நாங்கள் கரசுகளை களத்தில் என்ற தலைப்புக்கு கீழே கொஞ்சம் கேடியில் பார்த்து வந்து வாரம். ரைட். இந்த ரெண்டையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத கொஞ்சம் பார்ப்போம் என்ன. ஓகேயா? இந்த செய்த கேள்வி எல்லாம் செய்து பார்த்தீங்களோ? செய்து பார்க்குறவன் விடையில பார்க்காம செய்து பார்க்க வேணும். அதோட டைம் டைமிங் வச்சு செய்து பார்க்க வேணும். சும்மா செய்து பார்க்கண்டு எடுக்க வேணாம். டைம் ஒன்றை வச்சு செய்து பாருங்க. ஒரு கேள்விக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா அந்த 2 நிமிஷத்துக்குள்ள என்ன செய்யணும்? அதை செய்து முடிக்க வேணும். அப்படி செய்யலாட்டிக்கு உங்களுக்கு அது இன்னும் விளக்கம் காண ஸ்பீட் காணாது. ஸோ திருப்பி உடையில பார்த்து அலட்சி ஆராய்ஞ்சு அப்புறம் திருப்பி செய்து பார்க்க வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லிமிட் தெரியாட்டி ஒரு கேள்வி எடுத்துட்டு நீங்க டைமை ஓட விட்டு எவ்வளவு நேரத்தில் செய்து முடிக்கிறீங்கன்னு பாருங்க. முதல்ல ஒரு டைம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு 3 நிமிஷம் இருக்குன்னு வைப்போம். எடுக்க வேண்டாம், ஓகே, அதை மார்க் பண்ணி வைங்க. நீங்க செய்ய 3 நிமிஷம் எடுக்கும். குறை என்ன செய்யுங்க, அந்த 3 நிமிஷத்தை நீங்கள் 2.5 நிமிஷமா மாத்துங்க. மாத்தி டைமிங் வச்சு செய்து பாருங்க. அப்படி அந்த டைமை கொஞ்சம் குறைச்சு 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 அதை ஒரு நிமிஷத்துல செய்யற அளவுக்கு அந்த கணக்கை நீங்க கொண்டு வர வேண்டும். விளங்குதா? அதுக்காக பெரிய எஸ்ஐ களிலாம் ஒரு நிமிஷத்தை செய்ய இயலாது. சின்ன சின்ன களியில சொல்றேன். இப்ப நான் செய்த களி தான் சின்ன சின்ன களியெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கலாம். விளங்குதோ? அப்படி நீங்கள் இந்த ஸ்பீடை பழகிக்கொள்ளணும். இப்போ கல்குலேஷன் தாக்கம் ஞாபகப்படுத்துறது, எப்போ இப்படி இப்படி கேள்வியில் வருது, எப்போ இப்படி இப்படி செய்யணும், இப்படி யோசிக்கணும், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிபட்டு கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட அடிப்படை உங்களுக்கு கிளியர் ஆயிட்டுது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ நீங்க போகணும். இப்படி இருந்துட இயலாது. அடுத்த கட்டம் இப்ப இப்ப நீங்க இருக்க கட்டம் எல்லாரும் வருவாங்க. இப்ப நீங்க இப்ப இருக்க ஸ்டேஜுக்கு தான் இந்த இதுக்கு அநேகமான இதுல வருவாங்க அப்படி. ஆனா இதுல இருந்து அடுத்த இடத்துக்கு போறதுதான் பிள்ளைகள் ஆக்க குறைவா இருக்கு. அதெல்லாம் ரிசல்ட்ஸ் பின்னுக்கு போகுது. விளங்குதா? என்ன அடுத்த கட்டம் அங்க ஒன்றும் இல்லை. டைம் வச்சு பழகுறது. டைமிங். சரியா? டைம் டைம் தான் முக்கியம் பிள்ளை. விளங்குதா? எவ்வளவுக்கு ஸ்பீடா செய்ய பழகுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது. அது எப்படி வருமெண்டா நீங்கள் திருப்பி திருப்பி செய்ய 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 அது கைக்கு அந்த ஐடியா பழக போட்டு வந்துடும். டக்குனு கைக்கு சமாளம் டக்குனா சீசம் இன்னொரு ரைட். C7 போட்டு தான் N7 CV எடுப்பீங்களா இருந்தா இந்த C7 போற டைம் வந்து வேஸ்ட் தானே. NCக்கு செய்யல. ஏன் செகண்ட் டக்குனு N7 CV போடலாம் தானே. போய் டக்குன்னு பழக்கம் தான் டக்குனு N7 CV என்ற டக்குன்னு வருது. சொல்ல விளங்குதா? அப்போ அப்படி ரிப்பீட்டடா செய்து பழக பழக உங்களுக்கு அந்த டச் வந்து அதுல வந்துடும். அதுக்கு தான் தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் இருக்க வேணும். அது தொடர்ச்சியா வகுப்புகள் தொடர்ந்து நடக்கைகள் அதை கவர் பண்ணிக்கொள்ளுங்க. நீ வைக்கிற எக்ஸாமுகள் எங்களை பிடிஎம் தொடர்ந்து சொன்னா தானே பிடிஎம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் டெய்லி கேள்வியில் வரும். அப்போ அப்படி நீங்க ஒரு A level ஃபைனல் மட்டும் ஒரு டச்லேயே இருப்பீங்க அப்படி. அதில் ரிப்பீட்டாக செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. இப்போ நான் கேள்வியில் போடுறது செய்யறது எல்லாம் நீங்களா தான் போய் செய்ய போறீங்க. நீங்க வீட்டில் கொப்பியை பார்த்து செய்தாலும் எனக்கு தெரியாது. புரியுதானே? அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு நேர்மையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ஃபைனல்ல உங்களுக்கு ஒரு வரும். நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு கொப்பியை பார்த்து கூட செய்தாலோ இல்லாட்டி டவுட் பார்த்து செய்தாலோ அப்படி நீங்கள் எப்ப நீங்கள் கள்ளத்தனமா ஒரு வேலை செய்யணும்ன்ற மனசுல ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு சின்ன கள்ள வேலை செய்ய வலிக்கிறீங்களோ அது சின்ன எல்லாம் ஆரம்பிக்கும். சின்ன கள்ள வேலையில செய்ய தொடங்கி அப்படி பெருசா போய் கடைசியில உங்களுக்கு அடிச்சு விட்டுரும். பெரிய ஒரு இழப்பாயிரும். உலக சோ தயவு செய்து எத்தனை மார்க்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க ஓஎல் எல்லாம் கூடுதலா ஃபைனல் எக்ஸாம்ல கூட பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? சொல்லி கொடுத்துருப்பீங்க. எவ்வளவு நடந்திருக்கு. வேலோவில் வந்து அந்த பார்த்துட்டு கஷ்டம் இல்லை. அவருக்கு சொல்லி கொடுக்கல, அது டைமும் காணாது. விளங்குதா? வேலோவில் வந்து நம்பினா இருக்க வேணும். யாரும் உங்களை சொல்லி தருவாங்க பார்த்துலாம். அது உங்களோட பாஷை வந்தா பிட் அடிக்கலாம்லாம் பார்த்துட்டு இருக்க வேணும். சரிதானே? உங்களோட சொந்த மொழியை வச்சு தான் செய்ய வேணும். அப்போ அதுக்கு நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் அஹ், நாங்க வைக்கிற எக்ஸாம்கள் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் அதில் பிட் அடிச்சு கொண்டு இருந்தா பிரியோசனம் இல்லை. விளங்குதா? இந்த ஏலோவில் ஈஸியான பாதையை கஷ்டமாக்குறது நீங்க தான் பிள்ளை. முதல் விஷயம் உங்களோட இருக்க வேண்டிய முதலாவது குணம் வந்து நேர்மை. நேர்மை. டீச்சர்ஸுக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் நீங்க நேர்மையாக இருக்கணும். அதாவது உண்மையா இருக்கணும். போய் சொல்லக்கூடாது. டே கிளாஸ் இருக்கும். நான் ஏற்கனவே டுடே நோ கிளாஸ்னு போட்டிருப்பேன் தானே. அதே டுடே நோ கிளாஸ்னு போடுறது எப்போ பார்த்தாலும் டுடே தானே. அந்த மெசேஜ் தட்டி இந்த சார் டே கிளாஸ்ல இருந்து போட்டிருக்காரு. இப்போ டே கிளாஸ்ல நான் எடுத்துட சொல்றேன். சரி நான் இன்றைக்கு நான் வெளியே போக போறேன். இப்படி நம்மளுக்கு நடக்குது. சொல்ல விளங்குதா? அப்படிலாம் நடக்குது இப்படி. விழாக்கள் சில பேர் என்னென்னலாம் செக் பண்ணி பார்க்கல. சார் நீங்கள் கொஞ்சம் கிளாஸ் இருக்கு இல்லையா சார், நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களாமான்ட்டு. இடையில காய்ச்சல் ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்து தான் இருக்கும். பாருங்க அந்த பிள்ளைகளோட அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு. ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்து என்ன ஒரு மாதமே ஹாஸ்பிட்டல் பாடிட்டாங்க. அடுத்து கூட ஆரம்ப கட்டத்துல பிள்ளைகள் ஏழோட ஸ்டார்ட் பண்ண டைம் இந்த காலமையில கொஞ்சம் நான் கிளாஸ் போனேன் ஞாபகம் இருக்கா? இந்த அனைவரும் ஸ்கூல் தொடங்கியிருக்கான்னு சொல்லி நான் கிளாஸ் பண்ணேன். சில பேர் இது காலமையில 6 மணிக்கு போறேன், எனக்கு ஸ்கூல் இருக்கும், உங்களுக்கு வேற கிளாஸ் இருக்குது, அப்போ கூட சயின்ஸ் வராது, அப்போ போகலன்ட்டு தான். கதைச்சா இரவுலான கிளாஸ் இருக்குது, அது டெம்பரரியா தான் போட்டுருந்தா அது அப்படியா ஓகே. சில பேருக்கு டைம் செட் ஆகின்றாங்க. டைம் செட் ஆகும் ரெக்கார்டிங் தான் தாரணம் தானே அப்போ கவர் பண்ணலாம். அப்படித்தான் நிறைய பிள்ளை படிக்க வேண்டும் சொல்ல ரெக்கார்டிங் தாரணீங்களா சார்?
ரெக்கார்டிங் தாரணீங்களா நீங்க? தெரியாது எங்களுக்கு. சிலர் சொல்றாங்க ரெக்கார்டிங் நிறைய சேர்ந்துட்டு சார். கிழமையில 3 நாள் தான் கிளாஸ் நடக்குது, பிறகு எப்படி நிறைய சேரும்? என்ன சேர விட்டாங்க? எவ்வளவு விதங்களா பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸ்ல என்ன நடக்கின்ற விஷயம் பிள்ளைகள் தானே தெளிவா தெரிய வேணும், அவங்க தான் தெரியும். எனி டைம் பேரண்ட்ஸ் இருந்து படிக்கல ஃபுல்லா. சொல்லுவாங்க இப்படியா நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது இப்படி. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. குரூப்ல போடுற மெசேஜ்ல தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க இப்படி. நான் அதில் பாட்டு பாடி போட மாட்டேன், கதை சொல்லி போட மாட்டேன், குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போட மாட்டேன். சரிதானே? வாங்குதா? வகுப்பு சம்மந்தப்பட்ட அப்டேட்டுகள் இன்னென்றோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொஞ்சம் கழிச்சு போடுவோம், அவ்வளவுதான். அப்படி கூட தெளிவா கொஞ்சம் கேளுங்க. விளங்குதா? சும்மா யூடியூப்பர் கண்ட ரீல்ஸ் கண்ட ஸ்டேட்டஸ் எல்லாம் ஸ்டேட்டஸை பார்த்து கொண்டு இருப்பீங்க, அதை சுத்தி கொண்டு நின்றாலும் என்னடா சுத்தி கொண்டு இருக்கு, எப்படா வரும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டே இருப்பீங்க. உங்க எல்லாமே பாருங்க. உங்க பிஎஸ்என் இல்லாம ஸ்டேட்டஸோ அல்ல ரீல்ஸோ ஏதோ சம்மந்தம் இல்லாத இவ்வளோ 2 3 நிமிஷம் நாங்கிட்டு பாக்குறீங்க. படுவீங்க சார் உங்களுக்கு மெசேஜ் போடுறாரு, தேவையானதான் போட்டுக்க போறாரு, அதை ஒழுங்கா கேட்கறது இல்லை. ஏன்டா ரெக்கார்டிங் தர சொல்ல தெரியாது. மற்ற அந்த காலம டெம்பரரியா கிளாஸ் படிக்கலாம் சொன்னா இது காலம டெம்பரரி தான், இவ்வளவு போடுவேன். அது தெரியாம இருக்கா தெரிஞ்சும் தெரியாம இருக்கா தெரியுது. ஒரு பிள்ளைகள் பிள்ளையான விஷயத்தை கொண்டு போய் சொல்றான். எல்லா பேரண்ட்ஸும் சோப்புல இருப்பாங்க இல்ல தானே? விளங்குதா? எப்படி நீங்க பிள்ளைகள் நடுவில் இருந்து பேரண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் நடுவில் இருந்து பொய்யான தகவலை கொடுக்கல, அங்க இவங்க மாறி கொடுக்கவே தெரியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிள்ளைகள். ஸோ அதான் சொல்றாங்க உண்மை நேர்மைன்றது இதுதான். இதெல்லாம் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல செல்வாக்கு செலுத்தும். விளங்குதா? அங்க வந்து நீங்க என்னத்தை படிச்சாலும் 10 வீதமான மார்க்ஸ் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்குரிய மார்க்ஸ் பிள்ளை, உங்களுடைய எண்ணங்களுக்குரிய மார்க்ஸ், உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், உங்களுடைய நல்ல எண்ணங்கள், டீச்சர்ஸ், அடுத்தது உங்களோட மாதா பிதா குரு தெய்வம். சரியா? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் தான் 4வது. நீங்க அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்லை, குருவை மதிக்கிறது இல்லை, புறவை தெய்வத்தை மதிச்சா என்ன மதிக்காட்டீங்க? யோசிச்சு பாருங்க. சரியோ? அம்மா அப்பாவை மதிக்க மாட்டோம், சரி அம்மா மதிச்சா குருவை மதிக்கல. அம்மா அப்பா குரு இந்த 3 மதிச்சா பிள்ளைகள் அம்மா அப்பாவை மதிக்கிற பிள்ளை நிச்சயம் குருவை மதிக்கும். இந்த 3 மதிக்கிற பிள்ளை தெய்வத்தை பார்த்தாலும் கணக்கெடுத்தாலும் ஓகே, கணக்கெடுக்காட்டியும் ஓகே, இந்த 3 மதிக்கிற பிள்ளை தெய்வமே வந்து வேற போய் சொல்ல விளங்குது. இது கண் கண்ட தெய்வமா இருக்கிறது அம்மா அப்பா. என்ன மற்றபடி தெய்வத்தை நான் இறைவனை நான் கண்ணால பார்த்தது இல்லை தான் அவளே, கண்ணால பார்க்கலாது. ஆனா பார்க்கலாம் நடமாடும் தெய்வங்களா அம்மா இருக்கிறாங்களா, அப்பா இருக்காங்க, அடுத்தவங்களுக்குரிய நல்ல குரு இருக்கிறாங்க. விளங்குதா? இப்ப இவங்களே நீங்க கண்ணுக்கு தெரியாக்களே மதிக்கிறேன்னா புறாங்க, நீங்க கண்ணுக்கு தெரியாத இறைவனோட என்ன பயத்துல ஒரு மரியாதை மாதிரி. பயத்துல பக்தி வரக்கூடாது அப்படி, பக்தி பக்தியா இருக்குன்னு. விளங்குதா? ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாம் பழகிக் கொள்ளுங்க அப்படி. இதெல்லாம் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல செல்வாக்கு செலுத்தும், நிச்சயம் செலுத்தும். எப்படின்னா நீங்க கெஸ் பண்ணி எல்லாம் ஆன்சர் போடுவீங்க, இது சரி அது புள்ளியான எல்லாம் போட வைக்கல, அந்த டைம் இந்த அருள் உங்களுக்கு வேலை செய்யும் பிள்ளை. சரியோ? இது ஒரு ரகசியம் தான். நம்பினா நம்புங்க, நம்பாட்டிங்க ஒரு நேரம் நம்புவீங்க. நம்பாட்டி போங்கன்னு சொல்லல, நம்பாட்டிங்க ஒரு நேரம் நம்ப வேண்டிய சூழல் வரும். சரிதானே? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்ளுங்க அப்படி. இதெல்லாம் கவனமா இருந்து கொள்ளுங்க. ஓகே தானே? ரைட். சரி, விஷயத்துக்கு போகும். கேள்வியில் கொள்ளுங்க அப்படியே. அது ஓகே தானே? ஒரு டைமிங் ஒரு ஸ்டெப் போச்சோ அல்லது மணிக்கூட டைம் எல்லாம் இருக்குதான் அப்படியே. அதை வச்சு கொஞ்சம் எழுதி பழகுங்க. இனி நீங்க கடைசி கட்டம் இதான், அடுத்த கட்டம் இதான், கடைசி கட்டம் இதான். டைமிங்கை வச்சு பழகுறது அப்படி பழகி பாருங்க வழியில். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி ஃபீல் வந்துட்டுல, டைமிங் வச்சு செஞ்சு பாருங்க. இன்னும் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாயிரும். அடுத்தது ஸ்பீட் கூட வரும், தன்னம்பிக்கை கூட வரும். சரியா? இன்னும் ஃபோக்கஸ் கூட வரும். நிறைய மாற்றங்கள் இதுல உங்களுக்கு உருவாகும் பிள்ளை. அந்த மாற்றம் என்ன செய்யும்? மற்ற மற்ற பாடங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. சொல்ல விளங்குதா? சொல்ல விளங்குதா? நான் கெமிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு தெரியல அப்படி அதனோட மற்ற பாடங்கள் படிக்கக்கூடிய மனநிலை எல்லா ஆற்றலையும் தான் இப்ப கொண்டு வரும். விளங்குதா? ஒரு சொல்ற விஷயங்களை அப்படியே கேட்டு படிக்கிற பிள்ளை நிச்சயம் சக்சஸ் தான். அது எந்த மாற்றமும் இல்லை. அதை ஒன்று இப்படி இப்படி செஞ்சா இது கிடைக்குமன்ற தெரிஞ்சாடா, அப்படி அப்படி செஞ்சா அது கிடைக்கும் தானே? சொல்ல விளங்குதா? ஒரு டார்கெட் வச்சுட்டீங்க, அந்த டார்கெட் அடையணும்டா, என்னென்ன விஷயங்கள் செஞ்சா அது கிடைக்கும்டா, அந்தந்த விஷயங்களை சரியா செய்யறவனுக்கு கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்க மாட்டேங்க, கிடைக்கும் தானே? அதான் விஷயம். சொல்றத போயிட்டா செய்யறவன் செய்து தப்பிடுவான். இல்லைன்னு இருந்தா ஒன்றும் செய்யல. சரி, இந்த கணக்கு எடுத்து போட்டு செய்து பார்க்கணும் எடுத்து போட்டு ரஃப்ஷீட் எடுத்து வச்சுட்டு களியை வாசிக்கிறது, அப்புறம் யோசிச்சு கொண்டு இருக்கிறது. இந்த களி செய்வோமா, பிறகு செய்வோமா, இல்லாட்டி அந்த களி செய்வோமா, இந்த களி செய்வோமா, இப்படி எப்படின்னு செய்யும். உங்களோட மனசு வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் விடக்கூடாது. அதுதான் டைமை வைக்க சொன்னேன். டைமிங்கை வச்சீங்கடா டைமுக்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தானே, அப்போ அந்த ப்ரெஷருக்கு வச்சு என்ன செய்வீங்க? கேள்வி செய்வீங்க, ஃபோக்கஸ் அங்கே இங்கே போவாது. இல்லாட்டி நீங்க படிக்க தனிமையில் நம்மள இருக்க போறீங்க சுயமா படிக்கல. அந்த டைம் உங்களோட பழைய நினைவுகளோ இல்லாட்டி ஏதாவது கசப்பான நினைவுகளோ இல்லாட்டி யாரையும் கோவமோ அதோ இதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யும்? உங்களை வந்து சரியா டோர்ச்சர் பண்ணும்.
படிக்க இடம் ஃப்ரெண்ட் அவனோட ஏன்டா சண்டை பிடிச்சான், ஏன் காய்க்கானே, ஏன் பிடிச்சா, ஏன் இப்படி சேர்த்து போட்டான், ஏன் ரிப்ளை பண்ணல, ஏன் அவனுக்கு ரிப்ளை பண்ணிருக்கான், எனக்கு ரிப்ளை பண்ணல, அது இது இந்த சார் என்ன கிளாஸ்ல வச்சு என்ன வாங்க அந்த கேள்வியை பண்ணி கேட்கவே இல்லை. இப்படி நிறைய எண்ணங்கள். வீட்டு அம்மாண்டை பிடிச்ச சாப்பாடு செய்தறையில அம்மாவோட கோபமாயிட்டு அம்மா பேசி போட்ட அன்னைக்கு அப்பா பேசி போட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப அப்படி அந்த எண்ணத்துல போனீங்கண்டா சுயமா படிக்க போறதே ஒரு மதி ஆகும், 2 மதி ஆகும். இந்த எண்ணங்கள் வந்து அந்த அவ்வளவுதான் டைமிங் திண்டோடு போயிடும். அதுதான் டைமிங் வைக்கணும். டைமிங் வைச்சா இந்த எண்ணங்கள் வராது, குயிக்கா முடிக்க வந்து உங்களுக்கு ஸ்பீட் கூடிடும். அப்படி நீங்க டெய்லி செஞ்சு வந்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கன நேரம் படிக்க தேவை, டைம் நிறைய மிச்சமா இருக்கு. சிம்பிளா படிச்சுட்டு போகலாம். கஷ்டப்படுத்துறது நீங்க தான், மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழியே உங்களுக்கு எவ்வளவு சரியா. இப்ப நான் சொன்னது கேட்டு செய்யற புள்ள தப்பிடும், மிச்சாக்கள் மாட்டு போக வேண்டி தான் இருக்கு. அப்புறம் கஷ்டப்பட்டு முக்கி தக்கி தான் வர வேண்டி இருக்கு. ஸோ கவனம், டைமிங்கை வச்சு பழகுங்க. இது மட்டும் இல்லை, பிசிக்ஸும் சரி, பிசிக்ஸ் எல்லாம் கணக்கு எல்லாம் இருக்கு தானே, டைம் வச்சு செய்து பழகுங்க. செய்து பழகினா தான் இல்லை. மற்ற சாமாரி ஷோர்ட் நோட்ஸ் எடுங்க. நீ இப்போ கால்குலேஷன் முடிச்சிட்டோம்னா ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் எடுங்க. தாக்குங்களா ஒரு 10 தாக்கு எழுதி வைங்க. என்ன எழுதலாம் ஷோர்ட் நோட்ஸ், சமையல் நோட் வரணும். இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் வந்திருக்குண்ட 50 70 பக்கத்து மேல வந்திருக்கு, கூட பக்கம் வந்திருக்கும் நினைக்கிறேன். சரியா 100 பக்கம் தாண்டி இருக்கு. 100 பக்கத்தையும் படிச்சுட்டு இருக்கீங்களா, அவ்வளோத்தையும் செய்து சுருக்கமாக 2 பக்கத்துக்குள்ள எடுத்துரும். அதான் ஷார்ட் நோட்ஸ். நீங்களோட கையால் எழுதி நீங்களே எடுத்து வைக்கணும். அந்த 100 பக்கத்தின் விளக்கமும் அங்கே சுருக்கமாக இருக்கும். அதை பார்த்தா நீங்க எக்ஸாமுக்கு உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக வேணும். சொல்ல விளங்குதா? இதெல்லாம் நீங்க செய்ய வேணும். செஞ்சிட்டீங்களா? விஷயம் கிளியர். அப்படி ஒரு பாடம் முடிய எடுத்து வச்சுட்டீங்களா, திருப்பி எக்ஸாம் உனக்கு அதில் படிச்சுட்டு போகலாம். இவ்வளோ நம்மளே செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகே தானே? இதெல்லாம் செய்வீங்கடா, வெற்றி நிச்சயம். ஓகே. ஓகே அப்படியே ரைட். எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 37 கிராம் 37 கிராம் MgNO3 twice magnesium nitrate முற்றாக பிரிகையடைந்து முற்றாக பிரிகையடைந்து முற்றாக பிரிகையடைந்து வெளிவிடும் O2 O2 ஒட்சன் வாயு என்ன, முற்றாக பிரிகையடைந்து வெளிவிடும் O2 வாயுவில் ஆக்சிஜன் வாயுவில் அதே திணிவுடைய SO2 வாயுவை SO2 வாயுவை SO2 வாயுவை SO2 கந்தக ஈரோட்சைட் SO2 வாயுவை முற்றான வெப்ப பிரிகையில் கொடுக்கும் முற்றான வெப்ப பிரிகையில் கொடுக்கும் முற்றான வெப்ப பிரிகையில் கொடுக்கும் முற்றான வெப்ப பிரிகையில் கொடுக்கும் மெக்னீசியம் சல்பேட் MgSO4 MgSO4 திணிவை காண்க. திணிவை காண்க. மெஜரங்களை பாருங்க. 37 கிராம் மெக்னீசியம் நைட்ரேட்டு முற்றாக பிரியடைந்து வெளிவரும் ஒட்சன் வாயுவில் அதே திணிவுடைய SO2 வாயுவை முற்றான வெப்ப பிரிகையில் கொடுக்கும் MgSO4 திணிவை கணிக்க. ஓகே ரைட். இது வெப்ப பிரிய எல்லாம் வெப்ப பிரிய ரைட். ஓகே ரைவ் பண்ணுங்க. சும்மா ரைவ் பண்ணுங்க.
வெளியே யோசிங்க.
ரைட். கவனிங்க முடியல். இந்த கேள்வி செய்யறதுக்கு இந்த தாக்கங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். வெப்ப பிரியன்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப என்ன வெப்ப பிரியா கொளுத்தி விடுறது, கொளுத்தி விட சரி தானே. சேர்ந்ததுக்கு அப்புறம் உடஞ்சு என்னது விளைவுகள் பிரிஞ்சு வரும். சரியா? இப்போ மேக்னீசியம் சல்பேட்டை வந்து வெப்பப்படுத்தினீங்கன்னா மேக்னீசியம் ஒட்சைட்டும் SO2வும் O2வும் வரும் முடியாது. அடுத்த மேக்னீசியம் நைட்ரேட் வெப்பப்படுத்தினீங்கன்னா மேக்னீசியம் ஒட்சைட்டும் NO2வும் அடுத்த ஒட்சனும் வரும். சரியா? இதெல்லாம் நாங்கள் இன்னும் நினைக்கிற வரைக்கும் தான் படிச்சு கொள்வோம். அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க சின்ன சின்ன தாக்கங்கள்லாம். சரியா? இப்போ நாங்கள் கடைசிகளை வர தாக்கங்களை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே தானே? ரைட். என்ன செய்யலாம்? தாக்கத்தை சமப்படுத்துங்க. தாக்கத்தை சமப்படுத்துங்க. தாக்கம் சமப்படுத்த எழுதையில இது சும்மா கண்ணால பார்த்து சமப்படுத்துறது. இப்போ ஒட்சீடெல்லாம் மட்டும் நிற்கும் இல்லையா? வேற வழி இல்லை. ஒட்சம் ஒன்று தான் இருக்கு, ஒற்றையன்ல இருக்குது. அங்கே 4 அப்போ இதுக்கு இன்னும் 2 போடுங்க. 2 2 4 6 வந்துடும். சரியா? இதுக்கு இன்னும் 2 போடுங்க. MGக்கு போட்டிங்கன்னா இப்போ அங்கே 8 ஒட்சம் வந்துடும். 2 கந்தகம். இப்போ இதுக்கு உனக்கு ஒரு 2. ஓகே. இப்போ அங்கட்டு இங்கே 2 2 4 4 2 8. ஓகே. பாருங்க தாக்கம் ஞாபகப்படுத்துறது செய்யலாமே. அடுத்த பாருங்க அதுக்கு மாதிரி இதுதான் 2 MGO போடுற விலங்கு அடைஞ்சு பேர்றா. இது சும்மா இது கண்ணால பார்த்து சமப்படுத்தல. இது பெரிய விஷயங்கள் இல்லை. இது சும்மா பார்த்தாங்கள படிச்ச விஷயம். இது பாருங்க மேக்னீசியம் ஆக்சைடு ஒன்று ஒரு ஒட்சம் தான் இங்க இருக்கு, ஒற்றையில இருக்கு. இதுல வேற O2 2 இங்க 2 4 சரி. ஆனா இங்க தாக்கில பாருங்க 4 ஒட்சம் இருக்கு. ஆனா விளைவுல 5ல இருக்கு. 5 இருக்கு ரைட். அப்ப இங்க ஒண்ணு கூட்டணும், இங்க ஒண்ணு கூட்டணும். சும்மா ஒன்றை வைக்கல, 2 பேருக்கு வேண்டி வரும். ரைட்டோ? அதுக்கு என்ன செய்வோம்? இது ஒற்றையில வேறு ரெட்டைனா மாதிரி உனக்கு 2 பேர் இருக்கும். 2 வைக்கணும் மேக்னீசியம் 2 வந்துடும். அப்ப இதுக்கு உனக்கு ஒரு 2 பேர். அப்படி இங்க 2 போட்டாலும் அங்க 2 பேரும். ஓகே தானே? எப்படியும் பார்க்கலாம். 2 போட்டா 2 மேக்னீசியம் சரி. 2 கந்தகம் வருது. கந்தகம் கொஞ்சம் ஒன்று தானே இருக்கு. அப்ப இதுக்கு உனக்கு ஒரு 2. பாருங்க 2 ஒட்சன் ഈ 2 4 ஒட்சன் 4 2 எத்தனை? 4 2 அங்க 6 வந்துட்டு. ஓகே தானே? எத்தனை மொத்தம்? இங்க 2டா, இங்க 2 4 4 2 6 அங்க 2 எத்தனை மொத்தம்? 8 வருது. இங்கே நாங்க 8. ஓகே தானே? போட்டாச்சு ரைட். அடுத்தஞ்சு வாங்க. இதுக்கு தான் இதான் ஒரு ஒட்சன் இருக்குது. 2 மேக்னீசியம். அப்ப இதுக்கு உனக்கு 2. இப்போ இங்க 2 நேசன் இருக்கு. 2 இங்க 2 4. இப்போ இதுக்கு உனக்கு ஒரு 4. ஓகே பாருங்க ஒட்சன் ஞாபகம் பாருங்க. ஓகே நீங்க பாருங்க ஒட்சன் 2 6 6 2 12 ஒட்சன். அப்போ இங்க 2 4 2 8 2 10 10 2 12. சமப்படுத்த சரியான பாருங்க. இதெல்லாம் நீங்க ஓகே தானே? இதெல்லாம் கண்ணால பார்த்து சமப்படுத்துறது கண்டறிதல் முறையா. ஒட்சீடன் மட்டும் அடி பண்ணிக்கிறீர்கள். இப்போ கேடிய பாருங்க முடியாது. 37 கிராம் மேக்னீசியம் நைட்ரேட். இது எவ்வளவு? இவர் 37 கிராம். ஓகே தானே? 37 கிராம். முற்றாக பிரியுது, முழுமையா பிரியுது, முற்றாக பிரியுது என்றாலே எல்லாமே முழுக்க பிரியுது, மிச்சமெல்லாம் இல்லை என்ற அர்த்தம். அதான் அந்த முற்றான பிரிகை, முற்றான தகனம்னு சொல்றதெல்லாம் அதுதான். தகனம்டா எரியுது வெப்பம் ரைட். ஓகே. அவ முழுமைன்னு சொல்லி சொன்னா எல்லாமே பிரிஞ்ச விட அர்த்தம். ஓகே தானே? அப்புறம் கேடி வரும் தானே, முழுசா வேடி தாக்கில மிச்சம் இருக்குதா? அப்ப ஏதாவது உங்களை மாற்றங்கள்ல குழப்பம் வரும்ல. அதுதான் அந்த பாவிக்கிறோம் ரைட். அப்ப இதுல 37 கிராம் மேக்னீசியம் நைட்ரேட்டாம். சரி. நைட்ரேட் முற்றா பிரிந்து வெளிவரும் ஒட்சிஜன் வாயுவில் சரியா வெளிவரும் ஒட்சன் வாயு. அப்ப இந்த மேக்னீசியம் நைட்ரேட்டம் நைட்ரேட்
விட்டு பிரிஞ்சு எங்களுக்கு வந்து இந்த ஒட்சன் வாயு எவ்வளவு வருதுன்னு தெரியல. சரியா? எவ்வளவு வருதுன்னு தெரியல, கண்டுபிடிக்க வேணும் தான். சரியா? அந்த வெற ஒட்சன் வாயுன்ற திணிவு, ஓகே அன்னைக்கு வெளியே காணிங்க பாருங்க வாரியா, வெளிவரும் ஒட்சன் வாயுவின் அதே திணிவுடைய SO2 வாயுவை, SO2 வாயு அங்க இருக்கு, இங்க இருக்கு SO2 வாயுவை. சரியா? SO2 வாயுவை முற்றான வெப்பப்பிரிகையில் கொடுக்கும் MgSO4 திணிவு. இப்ப இவருடைய டபிள்யூ, இவருடைய திணிவு தான் கேள்வி. ஓகேயா? அப்ப எங்களுக்கு தேவை என்ன, இது என்ன திணிவுல வரணும், இதுக்கு என்ன திணிவு வருதோ பிள்ளைகள் அந்த திணிவு தான் எங்களுக்கு இவருக்கும் வரும். சொல்ல விடுங்கதா, இதான் நம்மளே கல்குலேஷன். இப்படித்தான் கேள்வி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிக்கொண்டு வரும். விளங்குதா? உங்களுக்கு இந்த இதான் கேள்வி, இதை கண்டுபிடிக்கணும்டா உங்களுக்கு SO2 திணிவு தெரியும். தெரிஞ்சா பீச நம்மளை வச்சு பிடிக்கலாம்ல. ரைட், அடுத்தது அதுக்கு இவற்றை தெரியணும்னா என்ன, எங்களுக்கு O2 தெரியுது, அதை எப்படி கண்டுபிடிப்போம், இவரை வச்சு தான் கண்டுபிடிப்போம். விளங்குதோ? ரைட்டோ? எங்க ரேவனும் பாப்போம். இந்த மூளைக்கு வேலையான கேள்வி பாப்போம். எடுத்தான மூளை C1 எல்லாம் போட்டு நிக்கிறேன், சரி ஒன்றும் இல்லை தானே. தந்த தரவுல மட்டும் வச்சு யோசிங்க, தந்த தரவுல மட்டும் வச்சு யோசிங்க, ஈஸியா அப்படி யோசிக்க முடியும். ஒரு அவசரம் இல்லை, வடிவா யோசிக்கும். யோசிச்சு கூட மூளைக்கு வேலையை கொடுங்கோ. எங்கேயும் தேவைன்னா நீங்களே யோசிங்க, இப்படி வருமா அப்படி வருமா. சும்மா ரப்ஷீட் பிள்ளைய பக்கத்தில் ரப்ஷீட் வச்சிருக்கணும். கொப்பி பின்பக்கம் திருப்பி எழுதுறது, சைட்ல எழுதுறது, ரப்ஷீட் வச்சு ரப்ஷீட்டை பழகிக்கொள்ளுங்க. சொல்ல விளங்குது. அப்போ எக்ஸாம்ல வந்து நீங்க உங்களுக்கு பேப்பர்கள் வந்து சும்மா ஹண்டாவட்டுக்கெல்லாம் கறி கொண்டு இருக்கலாது, அதெல்லாம் வந்து வட்டி விட்டுவாங்க. ரப்ஷீட் தருவாங்க உங்களுக்கு, அதுல பழகணும். அப்போ இப்போயே அந்த பழக்கத்தை பழகிக்கொள்ளுங்க. மெயின் வந்து கொப்பி அப்படி இருக்கட்டும், ரப்ஷீட் ஒன்று வச்சு கொப்பியை பழைய ஒட்டையில கிழிச்சு, கரண்ட் ஒட்டையில இருந்தால் கிழிச்சு வைக்கலாப்பா, வச்சு பழைய கொப்பியில இருந்து ஒட்டையெல்லாம் கிழிச்சு கிழிச்சு கட்டி வை. அதில் வச்சு வச்சு என்ன செய்யலாம், அதில் எழுதி எழுதி பழகுங்க. இப்பயே பழக்கத்து வந்தா உங்களுக்கு அது பழக்கத்துக்கே வந்துடும். அது முக்கியமா. அது போட்டு போட்டு பாருங்க, அடே சரியா புள்ளியே போடுறா, நீ போட்டா கல்குலேஷன் சம்பந்தம் தான் போட போற. கொண்டு வந்து மெக்கானிக்ஸ்ல சமன்பாடு போட்டு இருக்க மாட்டேன், விளங்குதா? அளவிட பரிமாணம் போட்டு இருக்க முடியும், இல்லை தானே. கெமிஸ்ட்ரி படிச்ச கல்குலேஷன் தான் போட போறேன். அது இதுக்கு இப்படியா இருந்தாலும் விஷயம் சரியா தான், வேற ஒன்றுக்கு சரியா தான் இருக்க போகுது. சரியோ புள்ளியோ ட்ரை பண்ணுங்க புள்ளி, அதான் முக்கியம். ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் எல்லாம் கிளாஸ் எல்லாம் வேகமா போகும். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வடிவா இப்ப இந்த ரிசல்ட்ஸ் வர்ற அந்த 3 மாத கால பகுதியும் உங்களை பாடங்களோட சேர்த்து உங்களை பதப்படுத்துற காலப்பகுதி. அதுதான் இதுல இடையே உங்களுக்கு கதைக்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லி தாரது. இதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்ல பெரிய விஷயங்கள் இருக்காது பிள்ளை, அநேகமான விஷயங்கள் சொல்லி தந்துட்டேன் ஒன்னானே. அப்ப நீங்கள்லாம் அதை இனி பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண வேணும். பிறகு இடையில அந்த கால எடுத்து தேவையான விஷயம் மட்டும் தான் கதைப்பேன். சரிதானே? இருக்க கிளாஸ் டைம் கொஞ்சம், அதுல எல்லா நேரமும் சொல்லி கொண்டிருக்கலாம். சரி, மெக்னீசியம் நைட்ரேட்டுண்ட சார்மோ கொடுத்தனையோ காணுங்க, சும்மா சொல்றேன் கவனிங்க. இப்போ இவர்கிட்ட சார்மோ கொடுத்தனையோ கண்டீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல மொத்த தனிவு வரும். சரியா? மொத்த தனிவு வேண்டாம். இங்க ஓட்டுண்ட சார்மோ கொடுத்தனையோ எவ்வளவு, 32 வரும். இவர்கிட்ட எவ்வளவு விளையாது, இவர்கிட்ட வந்து 32 தான் விளையாது. 32 கிராம் வரப்போகுது. கிராம எடுத்து இருப்போம். ரைட்டோ? இப்போ இவர்கிட்ட கண்டீங்கண்டா இவர்கிட்ட அந்த எக்ஸன தனிவுல இருந்தா அப்படி இல்லை, எங்களுக்கு 32 வரப்போகுது. ஆமாங்களா? அப்ப எக்ஸன தனிவுல இருந்து 32 கிராம் வருதுண்டா 37 கிராம்ல இருந்து எவ்வளவு ஒட்சன் வரும்னு கண்டுபிடிக்கலாம். உள்ள விளங்குதா? சும்மா சொல்ல முடியாது. இப்ப வந்து இது வந்து 1000 கிராம் வைப்போம். 1000 கிராம் பிடிக்க அடையக்குல 32 கிராம் வருமாண்டாடா, 37 கிராம் பிரிக்கல இவ்வளவு கண்டுபிடிக்கலாடா. என்ன சொல்ல விளங்குதா? 1000 கிராம் பிரிய அடையுது, சரிதானே? இப்போ பேஜ் சொல்ல நீங்க முழு காணணும். 1000 கிராம் பிரிய அடையக்குல எங்களுக்கு 32 கிராம் ஒட்சன் வருமென்றால் 37 கிராம் தான் எங்களுக்கு பிரிய அடையுது. சரியா? அப்ப 1000க்கு இவ்வளோண்டா சாப்பிடுறது கண்டிங்கன்னா பேரும் உங்களுக்கு அதுக்கு இத்தனை வரும். 37 கிராமுக்கு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிச்சா தனி வரும். அந்த தனியை வந்து இங்க போடலாமா இல்லையா? போட்டால் தான் இங்க எடுக்கலாமா இல்லையா ரிவர்ஸ்ல? இதுதான் ஐடியா.
வேற நீங்க முதல் பாய் செய்ய வேண்டிய அங்க அங்க பழைய ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஐடியா. கொண்டு வாங்க. சொல்லிட்டேன். பாப்போம். ட்ரை பண்ணுங்க பிரச்சனை ஒரு அவசரம் இல்லை, வட்டி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பிடிச்சாலே வெற்றி தான். வளா வழி தான் அப்படி வந்திருக்கு. அடுத்த வழி டைம் தான் நடக்காம போயிடும். எப்பவும் புதுசா செய்யக்கல, புது ஐடியா வரைக்கலாம் டைம் தருவேன். ரைட் காணிக்க முடியாது. இவ்வளவு கூட 48 வர முடியாது. ஏன் 2 இருக்கும்? 2 இல்ல, 2 மடங்குல, 2 மடங்குல, ரைட். அப்ப 2 புள்ளிகள் எவ்வளவு? 32 வருது. ஓகேயா? எவ்வளவு? 246. சாரி, 296 கிராம். 32 கிராம் வரும். ஓகேயா? பாருங்க முடியல. அப்ப 296 கிராம் பெரிய அடையக்குள்ள எவ்வளவு வருது? 32 கிராம் வருது. விஷயம் முடிவெடுதா அப்ப? ஓகே. அப்ப ஆகவே 37 கிராம் பெரிய இலை எவ்வளவு வருது? இதான் விஷயம். ஓகேயா? காணுங்க. இனியும் கூட மேட்ச் விளையாட்டு தான். இப்படி பல பல ஐடியாக்கள் வருது முடியாது.
இப்படி சுத்தி சுத்தி எல்லா ஐடியா பழகிட்டீங்க அதான் அன்லிமிட்டட் ஐடியா இல்லை அப்படியே ஒரு குறிப்பிட்ட படத்துல நம்மளே எல்லாம் ஒரே இது எல்லாமே சுத்தி சுத்தி வந்து கொண்டு இருக்கு அப்போ எல்லா வெரைட்டி ஐடியாவில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு களியில் பிடிபடும் பிறகு நீங்க யோசிக்கலாம் சார் அப்ப கேள்வியை பார்த்து இப்படி சார் இந்த ஐடியாலாம் செய்யணும் எப்படி பிடிக்கிறது அதுக்கு எல்லா கடையும் செய்து பழக பழக தான் அது வரும் சொல்ல விளங்குதா ரைட் இந்த தாகத்தை பார்த்தோம் கண்ணாலவும் பார்த்து சமப்படுத்தணும் தெரியாதா இதுக்கு போய் ஒரு சிறுன்னு போகணுமா இல்லை தானே விளங்குதா அப்படியே அனுபவத்தால வரும் பிள்ளைகள் ஓகே அப்போ வாணிய பிள்ளைகள் 296 கிராமுக்கு 32 கிராம் வருதுண்டா பிள்ளைகள் ஒரு கிராமுக்கு அவ்வளோ பிரியமான என்ன செய்யணும் 32 வந்து 796 ஏன்னா 796 பிரிக்கணும் ஓகேவானே 796 பிரிக்கணும் சொல்ல விளங்குதா இல்லை 296 கிராமுக்கு 32 வருதுண்டா ஒரு கிராம் பிரிஞ்சா கூட வருமானு என்ன செய்யணும் 296 பிரிச்சிங்கடா ஒரு கிராமுக்கு கொண்டு வரும் தானே ரைட் அப்போ தர எத்தனை 37 ஓகேயா இருக்கீங்களா உங்களுக்கு விட வரும் இதோட அடிப்படை கணிதம் ஓகே சொல்ல தமிழ் விளங்குதா அவளியல் 296 கிராம் பிரிய அடைஞ்சா 32 கிராம் ஒட்சன் வருது அப்போ கேள்வி எங்களுக்கு 37 கிராம் பிரிய அடைஞ்சா எவ்வளவு ஒட்சன் வருமன்றா ஓகே அப்ப 296 வந்து 32 வந்து நாங்க பிரிச்சு விட்டோம்டா ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு வரும் ஒரு தரத்தின 30 இருக்கும் ஒன்றுக்கு எவ்வளோ வேண்டா தர 30 வைக்க விட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஓகே ரைட் போடுங்க ஓகே வெரி குட்
ரைட். அப்படியே 4 கிராம் வருது அப்படியே எப்படி பாருங்க. திருமஞ்சனம் கவனிங்க பிள்ளைகள், எங்களுக்கு 296 கிராம் பிரியடைஞ்சா முற்றாக 796 இவ்வளோத்தின் திணை வந்து 148. ஆனா தர ரெண்டு ரெண்டு மடங்கு எடுக்கிறோம். ரெண்டு மூணுல அப்படியே ஒரு மணி நேரம் 148, 2 மணி நேரம் எவ்வளவு? 296 சரிதானே? Right. அப்ப 296 கிராம் பிரிய அடைஞ்சா எவ்வளவு வரும்? 32 கிராம் வரும். விளங்குதானே? ரைட். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, நாங்க 296 கிராம் போட இல்லை, நாங்க 37 கிராம் தான் போட்டிருக்கிறோம். 37 கிராம் பிரிஞ்சா எவ்வளவு ஓட்சன் வரும்ன்றதான் கேள்வி. விளங்குதா? அப்ப அதுக்கு தான் செஞ்சாங்க, அங்க 296 பிரியா 32 வருதுண்டா, 32 296 பிரிச்சிங்கண்டா 1 கிராமுக்கு எவ்வளவு வரும்? தர எத்தனை? 37 தானே? தர 37. ஓகேயா? அது சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் வரும் முடியும். எவ்வளவு வரப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வந்தீங்க? 4 கிராம் வரப்போகுது. ஓகேயா? ஓகேயா? இந்த இந்த ஸ்டெப் ஓகே தானே? ரைட். கேள்வியை கவனிங்க, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஒட்சன் வாயுவில் அதே திணிவுடைய SO2 வாயுவை முற்றான வெப்பப்பிரியா. அப்ப அதே திணிவு அப்படி, அப்ப SO2 எவ்வளவு வரணும்? இது வந்து 4 கிராம் பெற வரும். ஓகே தானே? 4 கிராம் பெற வரும். ஏன் ஒட்சன் 4 தானே, அப்ப அதே திணிவு தான் SO2 கேட்டிருக்கான். ஓகே ரைட். முற்றான வெப்பப்பிரியில் கொடுக்கும் மேக்னீசியம் சல்பேட்டின் MgSO4 திணிவை காண்க. ஓகேயா? அப்ப இது என்ன திணிவு பிரிஞ்சால் எங்களுக்கு 4 கிராம் வரும். விளங்குதா? அப்ப இதுக்கு இதே மாதிரி தான் ஐடியா களி. இதே மாதிரி கண்டு போடுங்க, இதுக்கு அதுக்கும் போடுங்க. ஓகே நம்மளே அழிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, SO2 எவ்வளவு புள்ளியல்? 32 32 64 வரும் புள்ளியல். சரிதானே? இப்ப பாருங்க, 2 தர 64 கிராம் SO2 தரும் MgSO4 திணிவு 7. பசங்களை பழகுங்க சரியா, கொஞ்சம் மொழிப்பாங்க நல்லா. 2 தர 64 கிராம் SO2 தரும் மேக்னீசியம் சல்பேட்டின் திணிவு. ஏன் இங்க பாருங்க, ஏன் 2 தர 64? 2 3 இருக்கு வீசமான. ஓகே, இதான் தாக்கம் ஞாபகப்படுத்தும். கந்தகத்துக்கு 32 புள்ளியல், ஒட்சனுக்கு 16, 2 ஒட்சன் வழியா 32 32 32 எத்தனை? 64 64 தர 2 போட்ட விலங்கு தானே? 2 2 போட்ட விலங்கு தான் புள்ளியல். சரியோ? ஏன் அங்க 2SO2. ஓகே தானே? அதெல்லாம் 2 தர 64 போட்டுருக்கு. போற எல்லாம் விளங்கணும், ஏன் போடுற மட்டும். 2SO2 SO2 தார மேக்னீசியத்தின் தனி வேண்டாம், இங்க காரணமா இல்லையா? போடுங்க. போட்டால் ஆகவே 4 கிராம் SO2 தரும் மேக்னீசியம் சல்பேட்டின் திணிவு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். முதல் தாக்கிலிருந்து விளைவு எடுத்து வருத்தம், இப்ப விளைவுல இருந்து தாக்கி மாறி வைக்கும். விளங்க சொல்றேன். முதல் இணையம் பாருங்க, இப்ப இணையம் பாருங்க. விளங்குதா விளையல்? அடே முதல் வந்து மைனசியன் நைட்ரேட் இல்ல, மைனசியன் தாக்கின்ற தனிவு தான் வந்திருக்கலாம். விளைவுண்ட தெரியா கண்டுபிடிச்சாங்க. 2வது ஸ்டெப்புக்கு என்னது? விளைவுண்ட தனிவு தெரியும், தாக்கின்ற தெரியா. தாக்கினா கேள்வி. விளங்குதானே? அப்ப எத்தனை? 2 64 எவ்வளவு விளையாது கிட்டத்தட்ட? எங்களுக்கு எவ்வளவு விளையாது? 128 என்ன? 128 கிராம் SO2 பிரிக்க எவ்வளவு மேக்னீசியம் சல்பேட் தேவை? எவ்வளவு தேவை? எவ்வளவு கூட்டிங்கன்னா எவ்வளவு விளையாது? 2 தர 120 கிராம் வரும் பாருங்க. மெக்னீசியத்துக்கு எத்தனை விளையல்? இதுதான் ஒன்று வாங்கிறதுக்கு சாண தனியாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். நான் தரையில சாண தனியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி யோசிச்சிருப்பான். சரி எல்லாம் ஓகே சார், சாமோட தனியும் கொஞ்சம் பிடிக்கு. மெக்னீசியத்துக்கு எத்தனை? 12. 12 ஓகே. கந்தத்து 32 ஒட்சன் இதெல்லாம் பழக்கத்து வந்துடும். முழங்குதா? சாண தனியும் தரையில புள்ளியல்.
ஒன்று வரைக்கும் 20 உங்களுக்கு எப்படி பாடம் வகை எல்லா ஐடியாவும் சொல்லி தந்துட்டேன். கிளாஸ்ல தந்துட்டேன். முதல் 20 மூலத்துக்கும் சாணம் தெரிஞ்சிருக்க வேணும். என்னடா சொன்னான்? ஒற்றையண்டா 2 அளவைக்கு ஒன்றை கூட்டு. அணுவன் ஒற்றையண்டா 2 அளவைக்கு ஒன்றை கூட்டு. அணுவன் ஒற்றையண்டா 2 அளவைக்கு கூடு. அது ஐதரசன், அடுத்தது பெரிலியம், நைதரசன், குளோரின், ஆகன். சரி, எவ்வளவு என்னது உங்களுக்கு விதி விலக்கா இருக்கு. ஓகே, ரைட். ஓகே, அப்போ 2 தர 120 கீழ் 2 தர 64 தர 4 சுருக்குங்கோ. 128 கிராமால மேக்னீசியத்தை பிரிச்சு விட்ட மாட்டா அப்படி. அதாவது SO2 தனிவால மேக்னீசியம் சல்பேட் தனிவை பிரிச்சோம் என்றால் எங்களுக்கு 1 கிராமுக்கு எவ்வளவு மட்டும் தெரியும். அப்போ கேட்டது என்ன? 4 தானே. அப்போ 4 கிராம் எவ்வளவு வரும்? அதான் தர 4. ஓகேயா? ரைட், போடுங்கோ. போடுங்கோ. இல்லை, உங்களோட ஐடி நம்பர்ல வாங்கோ. வேறு சைன் இருக்கு ஐடி நம்பர் இல்லையா உங்களுக்கு? மற்றதா இருது எல்லாருக்கும் ஐடி நம்பர் கொடுத்துருக்கு. ஐடி நம்பர் இல்லாட்டிக்கு மெசேஜ் பண்ணி எடுங்க அட்மிட்டுக்கு. எவ்வளோ வருது? ஏழு தசம் 5 கிராம் வர முடியும் பாருங்க. அப்போ 7.5 கிராம் பெரிய அடைஞ்சா 4 கிராம் சொட்டு வரும். ஓகே, ஒழுங்க அப்படியே கேள்வி இப்படித்தான் முடியல. ஒன்றுக்கு ஒன்று தொடுத்து அப்படி முன்னுக்கு பின்னுக்கு விவசாயி தான் வரும். அப்பனா கேள்விக்குள்ளாலே போனோம்னா எங்களுக்கு விட கிடைக்கும். இதுல உங்களுக்கு தாக்கு தான் தெரிஞ்சிருக்க வேணும். அதை பற்றி யோசிக்க தேவை. சரியா? அது உங்களுக்கு போக போக பழக்கத்துக்கு வந்துடும். ஓகே தானே? இப்படி உங்களுக்கு பழக்கம் இல்லாத தாக்கங்கள்னா உங்களுக்கு தருவாங்க. கஷ்டமான தாக்கம்னா தருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிளுக்குலாம் வரும். அப்போ அதை பற்றி யோசிக்க தேவை. ஆனா ஓயில படைய சின்ன சின்ன தாக்கங்கள்லாம் மட்டும் யோசிக்க கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10ஆம் புத்தகம் இருக்கா? அது 10ஆம் படத்துல கூட தாக்கம் இருக்காம சடப்பொழி மாற்றங்கள்லாம் இருக்குல்ல தாக்கங்கள். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே, அவ்வளோ வச்சுட்டீங்களா? ரைட், அடுத்த எழுதுங்க. 7.9 கிராம். அடுத்த கேள்வி. 7.9 கிராம் KMnO4 KMnO4 பொட்டாசியம் பரமங்கனேட். KMnO4 முற்றான முற்றான வெப்பப்பிரியையாக முற்றான வெப்பப்பிரியையால் வெளிவிடும் ஒட்சிசனின் திணிவுக்கு சமமான வெளிவிடும் ஆக்சிஜனின் O2 ஆக்சிஜனின் திணிவுக்கு சமமான O2 என்ன ஆக்சிஜனை
O2வை முற்றான வெப்பநிலையில் வெளிவிடும் முற்றான வெப்பநிலையில் வெளிவிடும் மெக்னீசியம் நைட்ரேட்டை காண்க. நைட்ரேட்டின் திணிவை காண்க. மெக்னீசியம் நைட்ரேட்டின் திணிவை காண்க. மெக்னீசியம் நைட்ரேட்டின் திணிவை காண்க. மெக்னீசியம் நைட்ரேட்டின் திணிவை காண்க. செய்யுங்க. செய்த அதே ஐடியா மாதிரி தான் செய்யுங்க. மெக்னீசியம் நைட்ரேட்டுக்கு பிரிய தெரியும். K1 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். 10ஆம் படிச்சிருக்கீங்க. ஒரு சமயம் இது எவ்வளவு பிரிய பாத்துறீங்களா? போட்டு செய்யுங்க. சும்மா try பண்ணுங்க.
அது பிள்ளைகள் மெங்கனிச்சு 55 அது 20 கிலோ தானே இப்போ யோசிச்சுட்டு இருப்பீங்க மற்றெல்லாம் ஓகே தானே தாகத்தை ஜாமப்படுத்துக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு ஓட்டிங்கன்னா சரி இதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாலு ஓகேயா அதே ஐடியா பிள்ளைகள் இப்போ கூடிங்கன்னா 158 வரும் பிள்ளைகள் சரியா அப்போ 2 தர 158 அப்போ 2 தர 158 கிராம் கேமன உள்ள இருந்து வெளிவர ஒட்சன் தண்ணி எவ்வளவு 32 கிராம் ஓகேயா ஆகவே உங்களுக்கு வந்திருக்கு 7.9 கிராம் அப்போ 7.9 கிராம் KMnO4 இருந்து வெளிவரும் ஓட்டுவின் தெளிவு வசனம் அப்படி எழுதிக்கொள்ளுங்க வசனத்தை இப்போ நான் போட்டேன் அப்படி இப்படி கோடெல்லாம் போட்டு விடுறேன் இப்படி விட என்ன எனக்கு அப்படியே வரும் நீங்க எழுத்துல எழுதுங்க சரியா ரைட் 32 2 தர 158 தர 7.9 அவ்வளோதான் ஓகேயா பல தனி கண்டிங்கிற பிள்ளைகள் சரியோ அந்த தண்ணி தான் அங்கே வரணும் சரியோ 32 ஒட்சனை தர்ற மேக்னீசியம் நைட்ரஜன் தனி என்னது இது தனியாக கண்டிங்கன்னா சரி ரைட் பிறகு எத்தனை கிராம் ஒட்சனோ அத்தனை கிராம் இதில் வரும்ன்றியா சரி அதே மோஸ்ட்லி அதே ஐடியா அதே ஐடியா ஓகேயா பிள்ளைகள் எத்தனை களி செய்யணுன்றது முக்கியம் இல்லை பிள்ளைகள் ஒற்றை களி செஞ்சா கூட அது சும்மா அக்கு ஒரு ஆணி வர சும்மா எல்லாம் திட்டிச்சு சொல்ற அளவுக்கு எல்லாம் கிளியரா இருக்க வேணும் விளங்குதா அதுதான் இந்த அடிப்படை விஷயம் தான் அப்படி கிளியர் ஆயிட்டு என்ன சொன்னா எப்படி இருந்தாலும் நீங்க செய்யலாம் அந்த கிளியர் இல்லாம 1000 கடி செய்யறதுக்கு நல்ல கிளியரா 10 கடி செய்தாலே போதும் போல விளங்குதோ ஏழு ஏழு வந்துட்டா அப்படித்தான் எல்லாம் நிறைய கடி செய்யணும் நிறைய கடி செய்யணும் நிறைய கடி செய்யணும் எல்லாரும் தான் சொல்லுவாங்க அப்படியே ஏழு வந்தா எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் நிறைய கடி செய்து பார்க்கணும் நிறைய கடி செய்து பார்க்கணும்
அது ஓகே செய்யத்தான் வேணும். ஆனா அந்த கேடியல் விளக்கத்தோட செய்யணும் முடியும். விளக்கமெல்லாம் நீங்க நிறைய கேள்வி செய்து என்ன பிரயோசனம்? நிறைய கேள்வி செய்த அரசு உண்டு. அப்ப எல்லாரும் நிறைய கேள்வியை செய்துட்டு போயிட்டு இருக்கலாமே. நாங்க செய்தது முக்கியம் இல்லை. நீங்க வந்து கிளியரா செய்து வேணும். அதுல இருக்க விஷயங்கள் கிளியரா விளங்கணும். என்ன போட்ட இதில் போட்டுக்காவளோ உங்களுக்கு விளங்கும். என்ன ஏன் போட்டுக்க, என்னது போட்டுக்க, ஏன் அப்படி போட்டேன், ஏன் இப்படி போட்டேன், ஏன் இப்படி 2 நூற்றி 58 போட்டுக்கும், ஏன் 158 வந்தது, இது என்ன 55, என்ன என்ன இதே என்ன 2 2 எல்லாம் வந்திருக்கு, இதே முக்கால் இது என்ன இது வெப்பத்துக்கு போடுறோம், வெப்ப தான் இந்த குறியீடு போடுறோம். சரியா? எல்லாம் உங்களுக்கு சகலம் முழங்கி இருக்க வேணும். யாராவது உங்களுக்கு கோப்பியில பார்த்து இதையும் போட்டா அதை போட்டேன்னு கேட்டா, உங்கள்ட்ட யாராவது இதையும் போட்டா அதையும் போட்டேன்னு கேட்டா, நீங்க அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியணும். அப்படி சொல்லாம அதை அப்படிதான் சார் போட்டார், அதான் நானும் போட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்க என்ன இருப்பேன். சில விளங்குதா? இதான் விஷயம். இதான் செய்யுங்க செய்யுங்க பிள்ளைகள். ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்கண்ணே. சில ஸ்கூலில் தொடங்கிட்டு பிள்ளைகள் சில சில எடுத்து தொடங்கிடும். ஸ்கூல்ல போய் சும்மா இருக்க டைமுக்கு ஸ்கூல்ல போர்டு ஒயிட் போர்டோ சோக் போர்டோ சும்மா கிடக்கும் பிள்ளைகள் எடுத்து அப்படியெல்லாம் எழுதி எழுதி எல்லாம் செய்து பாருங்க. இது பாருங்க கணக்கில் ஐடியாவே இல்லையா? பெரிய போட்ல பிள்ளைங்க உங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு போட் வச்சுக்கணும். ஒயிட் போட்டோ சோக் போட்டோ ஒரு போட் வந்து சின்ன உங்களோட வீட்டில் சுவத்தில் ஒட்டி வச்சு மாட்டி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டான கேள்விகள் அப்படி கஷ்டமான கணக்கில் இருந்தால் அந்த போர்டில் எழுதி போட்டு பிள்ளைகள் அதை பார்த்து நடந்து நடந்து யோசிக்கும் பிள்ளைகள். எந்த இனம் அப்படி இருந்து இருந்து செய்யறது இல்லை. விளங்குதா? விளங்க சொல்ல இருந்து இப்படி நடந்து வந்து யோசிக்கணும். இது என்ன இப்படி வரும் அப்படி வரும் அப்படி நடந்து யோசிக்க உனக்கு ஃபோக்கஸ் கூட பிள்ளைகள். விளங்குதா? இருக்கைக்குள்ள பல நினைவுகள் வந்து உங்களை குழப்ப பார்க்கும். பல எண்ணங்கள் வரும். நடந்து செய்யக்குள்ள உங்களோட ஃபோக்கஸ் வந்து கூடவே இருக்கு. விளங்குதா? சொல்ல விளங்குதா? அப்ப நடந்து நடந்து படிக்கலாம், நடந்து நடந்து எண்ணலாம், யோசிக்கலாம். இதே எப்படி வருது, இதே எப்படி வருது, ஓகே இப்படி என்று நீங்களே விளங்கப்படுத்தி பழகலாம். இப்படி பழகுங்க. ஓகே. இதுல செய்யறதான் கஷ்டம் என்று நீங்க நினைக்கிறீங்க. தொடர்ந்து செய்ய பழக்கத்துக்கு வந்துடும். அதுவே ஜாலியா வந்துடும். ஓகே தானே? இதுக்கு அப்படி சைவசம் 8 கிராம் வருது அப்படி. இங்க என்ன சைவசம் 8 கிராம் 32 வருஷம் தர மேகேசன் துணி எவ்வளவு? அது மாதிரி சொன்னாங்கண்ணே. 2 தர 148. ஓகேயா? 32 2 தர 148 வருது என்றால் அது சுருக்க எழுதல். நீங்க அப்படியே வச்சு கீழே கொண்டு வைக்க சுருக்க ஈஸி தான். அப்படி அப்போ கொண்டு போகலாம். சைவசம் 8 கிராமுக்கு எவ்வளவு வரும்? அப்ப என்ன செய்யணும்? 2 தர 148 32 அப்படி 1 கிராமுக்கு வரும். தர சைவசம் 8. அவ்வளோதான். ஓகேயா? எவ்வளவு வருது? 7.4 கிராம் வருது அப்படி. 7.4 கிராம் பாருங்க.
ரைட், அடுத்த கேள்வி. இனி ஐடியா தான் முடியும், கால்குலேஷன் ஐடியா தான், கேள்வியில பிடிக்க செய்து பல பல வந்துடும். சரியா? இடையில நியமி பண்ண ஒரு விஷயம் இருக்கு, அது படிப்பாங்க தேதி கொஞ்சம் கிடக்கு தானே. அதில் சார்ந்தும் கேள்வியில வரும், அதை வச்சு கூட சக்கமாக கேள்வி செய்யறது பழக வேணும். அதுக்கு இதாக தான் பழகிட்டீங்கன்னா அப்புறம் அங்கே ஈஸியாக அப்படி வரும். இப்போ நான் வந்து எல்லாம் படிமகத்தாலே கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஓகே இருக்கு. இடையில வந்து படிக்க தான் கஷ்டம். ஓகே, சரி, அடுத்த கேள்வி எழுதுங்கோ. ஓர் உலோகம் எம். ஓர் உலோகம் எம்மின் எம்மின் சல்பேட்டு உப்பு. சல்பேட் இருக்குது சோப்பு. சோப்போ. சரியா? சோப்போ டூ மைனஸ் தான் சல்பேட். அடுத்து எழுதுங்க, சல்பேட்டு உப்பு 6 கிராம். 6 கிராம். 6 கிராம். ஒரு உலோகம் எம்மின் சல்பேட்டு உப்பு 6 கிராம். முற்றாக முற்றாக அதே வலுவளவில் அதே வலுவளவில் அதே வலுவளவில் வலுவளவை அரசாங்க சுத்தம் மாற்றி மாற்றி கொடுக்கும். ஆ, 10ஆம் ஆண்டு ஓயல் சயின்ஸ் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஓயிலுக்கு மேலுக்கு சம்பந்தம் இருக்குது பாடங்கள். ரைட், ஓகே. அதே வலுவளவில் MCl2 உப்பாக. எம் கேபிட்டல் எம்மா. MCl2. எம் என்ன உலகம் எவ்வளவு? ரைட். MCl2 உப்பாக மாற்றப்பட்ட போது மாற்றப்பட்ட போது மாற்றப்பட்ட போது 4.75 கிராம். 4.75 கிராம் 4.75 கிராம் கிடைத்தது. 4.75 கிராம் கிடைத்தது. மூலகம் எம்மின் சாரநத்திணிவை கணிக்க. மூலகம் எம்மின் சாரணத்திணிவை கணிக்க. மூலகம் எம்மின் சாரணத்திணிவை கணிக்க. ஓகேயா? ரைட், அடுத்த வழி. அடுத்த இன்னொரு வழி. அடுத்த வழி இருங்கோ. அடுத்த வழி. அடுத்த வழி. உலோகம் எம்மின் 11.7 கிராம். உலோகம் எம்மின் 11.7 கிராம் 12.7 கிராம் குளோரைட்டுடன் குளோரைட்டுடன் என்ன Cl என்ன குளோரைட்டுடன்
குளோரைடுடன் SO2 மைனஸ் SO2 மைனஸ் SO2 மைனஸ் சல்ஃபேட் மூலியங்கள் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டு ஞாபகம் இருக்கு. SO2 மைனஸ் M2SO4 ஆக M2SO4 ஆக M2SO4 ஆக மாற்றப்பட்ட போது 14.2 கிராம் 14.2 கிராம் கிடைத்தது கிடைத்தது 14.2 கிராம் கிடைத்தது. எம்மின் சாரண திணிவை காண்க. எம்மின் சாரண திணிவை காண்க. இந்த கல்வி கொஞ்சம் வித்தியாசமா தந்திருக்கேன் பிள்ளைகள். பிள்ளைங்க சொல்றது இது இப்போ எம் என்ன மூலம் மட்டும் தெரியாது, அதே மாதிரி மூலம் அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இப்போ எம்எஸ்ஓ என்ன பிள்ளைகள் இந்த டூ இங்கே தான் வரும். அவள் M2SO கொண்டு வரப்போகுது. சரி, இந்த மாதிரி வகையில் பட் MCL2 தான் வந்திருக்கு. ஏன் MCL2 எம்மின் எவ்வளோ என்ன வந்திருக்கும்? 10 இருக்கு. பிள்ளைங்க சொல்றது ரைட்டோ? அப்போ கவனமா இருக்க வேணும். அப்போ இது MCL2 இந்த 2 இவற்றை அப்போ இங்கே எம்முக்கு என்ன வந்திருக்கும்? அதே எவ்வளோ சொல்லியிருக்கு. அப்போ இது வரைக்கும் 2. அப்போ இங்கே 2 விட்டுப்பட்டிருந்தா இங்க என்ன MSO வந்திருக்கு. இது அடுத்த வழி தான் M2SO. ஓகே, ஏன்னா இங்கே MCL2 தானே. அப்போ இங்கே M2SO சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிச்சுக்கணும். அப்போ இதில் வச்சு என்ன கேட்டிருக்காங்க? சாரண திணிவு தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சாரண திணிவு. சாரண திணிவு இதுதான் கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? சாரண திணிவு எல்லாம் M என்ன கேட்டிருக்கு? எல்லாத்துட்டையும் M என்ற சாரண திணிவு. அப்போ எப்படி செய்யலாம் இந்த கேள்வி? ரெண்டாவது தெரியும். இப்போ சாரண திணிவு கேட்டாப்புல சாரண திணிவுக்கு சம்மந்தம் போகண்டா ஒன்று சார் மூலக்கூறு திணிவுக்குள்ள வரைக்கும் என்ன வரப்போகுது? இப்போ பாருங்க, இப்போ சிஎலுக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை 35 ஒரு சிஎலுக்கு 35 2 வரடா 35 எத்தனை 71 வந்துடும். 71 பிளஸ் எம்ன்ற சாரண திணிவு ரெண்டையும் கூட்டினா தான் பிள்ளைகள் MCL2 சார் மூலக்கூறு திணிவு வரும். விளங்குதா? ரைட், சொல்ல விஷயம் விளங்குதே. ஒரு சார் மூலக்கூறு திணிவு கூட்டி எடுக்கல. சார் மூலக்கூறு திணிவு என்னது? சாரண திணிவுகள கூட்டுத்தொகை தான். இதெல்லாம் அடிப்படை விஷயம் தான். சாரண திணிவுகள கூட்டுத்தொகை தான் சார் மூலக்கூறு திணிவு. அப்போ அதை வச்சு இப்போ அந்த எம்ன்றது எங்களுக்கு எது தெரியா? அப்போ நாங்கள் அதுவும் வந்து சாரண திணிவு ஒரு எம் எக்ஸ்என் வைக்கலாம் தானே. எம்என் வச்சாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்என் வைக்கும். சரியோ? அப்போ X + 61 MCL சாரண திணிவு. ஸோ சார் மூலக்கூறு திணிவு. அப்புறம் அதை எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் பெரிய அளவுகளை வச்சு அல்ல மூணு சமப்படுத்தி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க இயலாதா? வாங்குதா? ரைட்டோ? அப்படியோ நல்ல ஐடியா தான். ரை பண்ணி வைங்க. சரியோ? ரை பண்ணிட்டு வாங்கோ. அடுத்த கிளாஸுக்கு இதை பார்ப்போம். சரியோ? இனி இருக்கிறது கொஞ்சம் தியரி பதிலாம் முடியல். அதே முடிச்சுட்டா இது சரி. அடுத்த பேப்பர் கிளாஸ் வாங்கி போகலாம். பார்க்க முடியல். ஒரு ரிசல்ட்ஸ் வரும்போது நடக்குது, வரலாம் வரும்போது நடக்குது. என்ன ஒரு இதை பார்ப்போம், வந்தால் பார்ப்போம். சரியா? ஓகே முடியல், ரைட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வரும்போது வரும் முடியல் யோசிக்க